ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட எக்ஸல் கஷ்டமாக இருக்கா? உங்களோட கேரியரில் டெவலப்மெண்ட் ஒன்று வேணும்னா, உங்களோட ஆஃபீஸ் உங்களோட பர்சனல் ஒர்க் ஈஸியாக எஃபிஷியண்ட்டாக செஞ்சுக்கொள்ள வேணும்னா எக்ஸல் தான் சொல்யூஷன். உங்களோட ஆஃபீஸில் பர்சனல் டேட்டா மேனேஜ் பண்ணிக்க வேணும்னா நீங்கள் எக்ஸல் லேர்ன் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸல் லெவல் பேசிக் லெவலில் இருந்து உங்களை அட்வான்ஸ் லெவலுக்கு காட்டி உங்களுக்கு எக்ஸல் கற்றுக்கொள்ள முடியும். மறக்காமல் வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் அதுக்கு முன்னே நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு தொடர்ந்து பார்த்துக்கொள்ள முடியும். எக்ஸல் வெறும் டேட்டா என்ட்ரி மட்டுமே இல்லாமல், காப்பி அண்ட் பேஸ்ட் டேட்டா என்ட்ரிகள் இல்லாமல் அதுக்கு மேலே இருக்கிற ஃபீச்சர்ஸ்கள், அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்கள், அதாவது ஃபார்முலா, கண்டிஷன்ஸ், டேபிள், பிவட் டேபிள், பவர் குவரி, இந்த அனைத்து ஃபீச்சர்ஸ்களும் பார்த்துக்கொள்ள முடியும். அதுக்கு முன்னே உங்களுக்கு எக்ஸலில் இருக்கிற பேசிக் நாலேஜும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அது உங்களுக்கு உங்களோட ஒர்க்கு நிறைய உதவியாக இருக்கும். சரி, ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முதல் உங்களுக்கு சின்ன ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்று உங்களுக்கு தரேன். என்ன மாதிரின்னு சொன்னால், இப்போ இந்த எக்ஸல் இந்த ஒர்க் புக், அதாவது எக்ஸல் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணினாலும் அது சொல்கிறது ஒர்க் புக். அது கீழே இந்த ஒவ்வொரு ஷீட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க போனால் அது வந்து ஒர்க் ஷீட் என்று சொல்கிறது. இந்த இப்படி ஒரு ஒர்க் புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா முதலாவது இங்கே காணப்படுறது வந்து இது வந்து டைட்டில் பார் என்று சொல்கிறது. டைட்டில் பார் சேவ் பண்ணிக்க, அதாவது இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்க சாம்பிள் புக்குன்னு சேவ் பண்ணியிருக்கிறேன். இந்த பகுதி சொல்கிறது வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார், அதாவது உங்களுக்கு ஷார்ட் கட்ஸ், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ் மூலயமா நீங்கள் வந்து ஒவ்வொரு குயிக்காக ஆக்சஸ் பண்ண வேண்டிய கீஸ்கள் வந்து, அதாவது ஆப்ஷன்ஸ்கள் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். மற்ற இந்த பகுதி சொல்கிறது வந்து ரிப்பன் பார். இந்த பகுதி ரிப்பன் பார். நாங்கள் இப்போ பார்க்க போகிறது இந்த ரிப்பன் பாரில் முதலாவது இருக்கிற ஆப்ஷன் ஃபைல் என்ற ஆப்ஷன் தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது. அதுக்கு முதல் சின்ன ஒரு ப்ரீஃபாக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கொள்கிறேன். எக்ஸல் வந்து முதல்ல ஸ்டார்ட் ஆகப்பட்டது வந்து 1985. எக்ஸல் வெர்ஷன் நம்பர் 1.0, அது பிறகு 2.0, அப்படி அடுத்தடுத்த 5, எக்ஸல் 95, 97, எக்ஸ்பி என்று நிறைய வந்திருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15-16 எக்ஸல் வெர்ஷன்ஸ்கள் வந்திருக்குது. ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸல் 2019 வந்திருக்கு. மற்ற ஆஃபீஸ் 365 தான் லேட்டஸ்டான எக்ஸல் வெர்ஷன்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு வெர்ஷன்ஸ்களையும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ்கள் நிறைய ஆட் ஆகி கொண்டு வந்திருக்குது. நிறைய விஷயங்கள், நிறைய பெனிஃபிட், உங்களோட ஒர்க்குக்கு நிறைய டைம் சேவ் பண்ணுற முடியுமான விஷயங்கள், எஃபிஷியன்சி கூட்டுற நிறைய விஷயங்கள் இந்த எக்ஸல் ஒர்க் உங்களுக்கு தந்திருக்குது. அதே நேரத்தில் நாங்கள் இப்போ பார்ப்போம் ஃபைல்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ்கள் இருக்குதுன்னு சொல்லி போட்டு, முதலாவது என்னத்துக்கு, அதாவது எக்ஸல் ஒர்க் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது விஷயங்கள் தான் பேசிக்கான விஷயம். இந்த சரியான ஒரு இந்த எக்ஸல், உங்களுக்கு எக்ஸலை பற்றி சரி நாலேஜும் இருக்குதுன்னு சொன்னால், யாருக்கும் உங்களே வந்து அடையாளம் காட்டுறேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு எக்ஸல் தெரிந்த ஒரு ஆளாக இந்த காட்டுறேன்னு சொன்னால், முதலாவது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இந்த ஃபைலுக்குரிய நிறைய விஷயங்கள், பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுது. சில பேர்கள் வந்து அவங்க பாய்ப்பாங்க, ஆனால் சிலவங்க வந்து தெரிஞ்சிருக்கா இதே மாதிரி இங்கே விஷயங்கள் இப்படியெல்லாம் செய்யலைன்னு சொல்லி போட்டோம். ஸோ அந்த விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். நீங்கள் வந்து எக்ஸல் தொடர்ந்து ஒர்க் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபைலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இன்ஃபோ என்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த இன்ஃபோ என்ற ஆப்ஷனில் இங்கே இந்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த பகுதி கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த எக்ஸல் ஒர்க் புக்குடைய கரண்ட் ஸ்டேட்டஸ், அதாவது ஒர்க் புக்குடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து காட்டப்படும். லாக் பண்ணு, அதாவது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணிருக்குதா, எந்த அளவுக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணிக்கு, யார் யாருக்கு ரீட் ஒன்லி ஆக்சஸ் கொடுத்துக்குது, அப்படி ஒரு தகவல்கள் உங்களுக்கு இந்த இன்ஃபோ என்ற ஆப்ஷன்ஸ் கூட இந்த பகுதி மூலமாக உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். மற்ற வந்து இந்த சைடில் பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டிஸ் என்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த பக்கத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற ஆப்ஷன், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபைலுடைய சைஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். மற்ற வந்து டைட்டில், டேக்ஸ், கேட்டகரிஸ் என்று 3 இது இருக்குது. இதுக்கு எப்படின்னு சொன்னால், இது வந்து சாதாரணமாக நாங்கள் நார்மல் பிசியில் இருந்து ஒர்க் பண்ணுற போது அவ்வளோ பெருசாக ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்காது. இதுவே நாங்கள் வந்து க்ளவுட் பேசிஸ் ஒர்க் பண்ணுறது, அட்வான்ஸான ஒர்க் பண்ணும்போது டைட்டில், டேக்ஸ், கேட்டகரிஸ்ன்றது மிச்சம் உபயோகப்படுத்தப்படும். உதாரணம் சொன்னால், நீங்கள் எக்ஸல் இந்த எக்ஸல் ஃபைலுடைய நேம் வந்து, அதாவது எக்ஸல் சொல்லுமே ஒரு சேல்ஸ் டேட்டா நீங்கள் வந்து இந்த ஃபைலில் வச்சுருக்குன்னு சொன்னால், டைட்டிலாக வந்து சேல்ஸ் டேட்டா 2024 Q1
அண்டு வச்சுக்கொள்ளலாம், இல்லாட்டி டேக்ஸ் வச்சுக்கொள்ள முடியும். அப்போ அதே வந்து டேக்ஸாக வந்து சில பயணம் அந்த ஃபைலுக்கு வந்து பார்த்தா ஒரு 2024 சேல்ஸ் டேட்டா டேக், அதுக்கப்புறம் இல்லாட்டி Q1 சேல்ஸ் டேக், அப்படி ஒரு தகவல்கள் உங்களுக்கு வச்சுக்கொள்ள முடியும். மற்ற வந்து கேட்டகரிஸ்ன்னு பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து சேல்ஸ் குறித்தான டீட்டெயில்ஸ்ன்றதால சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் என்ற கேட்டகரியை உங்களுக்கு குறிச்சிக்கொள்ள முடியும். மற்ற அது கீழே பார்த்தா க்ரியேட் பண்ண டேட் எனக்கு கடைசியாக மாடிஃபை பண்ண எத்தனை மணிக்கு காட்டுது. மற்ற வந்து ஃபைலோடைய ஓத்தர், அதாவது இந்த ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணது, ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு யார் யார் யாரோட இந்த ஃபைலோட ஓத்தர் யார் அது காட்டுறதுனால இந்த ஃபைல் வந்து யாருக்குமே ஷேர் பண்ணப்பட்டு அந்த ஷேர் பண்ணப்பட்டவர் வந்து இந்த ஃபைலை வந்து சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணியிருந்தால் இந்த எடிட் பண்ணியிருந்தால் அதோடைய அவங்களோட பேரும் எனக்கு காட்டப்படும். எனக்கு வந்து இந்த ஃபைல் வந்து யாரு கூடயுமே ஷேர் பண்ணப்பட்டில்லை, அதனால் கடைசி சேவ் மாடிஃபை பண்ண யூஸரும் காட்டுறது சேம் பர்சன். மற்றீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கிளிக் பண்ணுற மூலயமா உங்களுக்கு இந்த ஃபைல் லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு பேத்துக்கொள்ள முடியும் கிளிக் பண்ணி. சரி, ஸோ அதோட நாங்கள் பார்த்தா நியூ என்ற ஆப்ஷனுக்கு போவோம். நியூ ஆப்ஷன் போனால் ஒர்க் புக், பிளாங்க் ஒர்க் புக் உனக்கு இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு டிரெக்டாக போக முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற கேட்டகரிஸ்களுக்கு உங்களுக்கு கிளிக் பண்ணி அதுக்குரிய ஆல்ரெடி இன்பில்டாக ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட நிறைய ஒர்க் ஷீட்ஸ்கள் இருக்குது, அதை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்னு தேவைகள் இருந்தால். அப்படி இல்லைன்னா ஒர்க் புக் பிளாங்க் ஒர்க் புக்குன்னு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஓப்பனுக்கு போனால் ரீசெண்டாக நீங்கள் ஒர்க் புக் பேசிஸ் என்னென்ன ஃபைல் ஓப்பன் பண்ணிங்களோ அதை பார்க்க முடியும். ஃபோல்டர் பேசிஸ் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபோல்டர் மூலமா நீங்கள் என்னென்ன ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஃபைல்ஸ் பார்த்துக்கொள்ள முடியும். திஸ் பீஸ் இந்த பிசிக்கே டிரெக்டாக போய்த்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். மற்ற சேவ் பண்ணுறேன்னா டிரெக்டாக உங்களுக்கு, அதாவது ஷார்ட் கீயாக தவிர இந்த ஆப்ஷன் மூலயமா அவங்க சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். சேவ் ஆஸ் நார்மலாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பிரிண்ட், ஷேர் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். ஷேர் வித் பீப்பிள் உங்களுக்கு இதை வந்து உங்களுக்கு இமெயில் உங்களுக்கு, அதாவது ஷேர் வித் பீப்பிள் உங்களுக்கு வந்து OneDrive லொக்கேஷன் உங்களுக்கு இந்த ஃபைலை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். இமெயில் மூலமா உங்களுக்கு டிரெக்டாக அட்டாச் பண்ணியும் உங்களுக்கு இந்த ஃபைலை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். அது வந்து இமெயில் அட்டாச்மெண்ட்டாக போகும். மற்ற வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். மற்ற கொடுக்கப்பட்ட ஃபைல் ஃபார்மேட்டுகளுக்கும் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு வந்து மற்ற அவைலபிளான ஃபைல் ஃபார்மேட் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்ள முடியும். மற்ற பப்ளிஷர் ஆப்ஷன் மூலமா இது வந்து ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன் ஒன்று, அதாவது பவர் பிஐ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல் ஒன்று. இது மூலமா நீங்கள் என்ன சொல்கிறது, எக்ஸல் இருக்கிற டேட்டா வந்து உங்களுக்கு டேஷ்போர்ட் பவர் பிஐ டேஷ்போர்ட் ஒன்று கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்குரிய சோர்ஸ் ஃபைலாக இந்த ஒர்க் புக் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கொள்ள முடியும். மற்ற இங்கே கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கொள்ள முடியும். மற்ற அக்கௌண்ட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். எங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃபீஸ் தீம் மைக்ரோசாஃப்டால் கொடுக்கப்பட்ட இந்த ஆப் மூலமாக கொடுக்கப்பட்ட 4 ஆஃபீஸ் தீம் இருக்குது. உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு கலர்ஃபுல் இந்த இதுக்கு போட்டுக்கொள்ள முடியும். டார்க் க்ரே போடலாம், பிளாக் ஒயிட்ன்றது போட்டுக்கொள்ள முடியும். மற்ற நீங்கள் பாதிக்கிற என்ன ஆஃபீஸ் வெர்ஷன், மைக்ரோசாஃப்ட் வெர்ஷன் என்னன்னு சொல்லி போட்டு பார்க்கலாம். இது என்னன்னு சொன்னால் ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2019 மைக்ரோசாஃப்ட் 2019 வெர்ஷன் ஒன்று பாதிக்கிறது. அது மூலயமா கொடுக்கப்பட்டிருக்கிற மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ்வல் என்னதுன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு இன்றைக்கி பார்த்துக்கொள்ள முடியும். மற்ற அந்த டீட்டெயில் பார்த்துக்கொள்ள முடியும். மற்ற இங்கே ஃபீட்பேக் மூலயமா இந்த ஆப்புக்கு ஃபீட்பேக் என்ன மாதிரின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். மற்ற இந்த கிளிக் ஆப்ஷன் என்ற இதை கிளிக் பண்ணுன்னு சொன்னால் இதில் உங்களோட ஒர்க் புக்குடைய இந்த எக்ஸல் இந்த ஒர்க் புக்கை செட்டிங்ஸ் நிறைய பண்ணிக்கொள்ள முடியும். ஃபார்முலா சம்மந்தமான செட்டிங்ஸ், ஜென்ரல் செட்டிங்ஸ், மற்ற நிறைய உங்களோட தேவைக்கு ஏற்ப மாதிரி உங்களோட நிறைய செட்டிங்ஸ் இது மூலயமா போடலாம். நான் எங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன் உங்களுக்கு குயிக் ஆக்சஸ் டூல் பார் ஒன்று உங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் குயிக்காக உங்களுக்கு போட்டுக்கொள்ளணுமோ ஷார்ட்கட்டாக எனக்கு கிளிக் பண்ண உடனே அந்த ஆப்ஷன் வரும். அண்ட் அந்த செட்டிங்ஸையும் இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக உங்களை செஞ்சுக்கொள்ள முடியும். இது தொடர்பான டீட்டெயிலான விஷயம் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளலாம். அதுவரை இது ஒரு ப்ரீஃபாக நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு இந்த தகவல்கள் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். சரி, ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம், நாங்கள் இந்த ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இந்த
எக்ஸல் பேக்கேஜ்குள்ளே உங்களுக்கு ஒர்க் புக்குக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன பேசிக்கான விஷயங்கள் இருக்குது, மற்ற ஃபைல் சம்மந்தமான இந்த ரிப்பன் பாரில் இருக்க ஃபைல் ஆப்ஷன் மூலமாக என்னென்ன டீட்டெயில்ஸில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற டீட்டெயில்ஸை நாங்கள் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், இல்லை வீடியோஸ் அதாவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து பார்த்துக்கோங்க.